திருந்தாத இனியா செஞ்ச அடுத்த பிரச்சனை அதிர்ச்சியில் இருக்கிற பாக்கியா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இனியா வீட்டில் சொல்லாமல் தன்னுடைய தோழிகளோட சேர்ந்து பப்புக்கு போன பிரச்சனை பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு தெரிய வந்திருக்க நிலையில் காலேஜ் நிர்வாகம் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு டிசி வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் இந்த எபிசோட ஆரம்பத்தில் காலேஜ் பிரின்சிபல் இனியாவை டிஸ்மிஸ் பண்ண போகிறதா சொன்னதும் இனியாவும் அவங்களுடைய தோழிகளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கோபி இனியாவுக்கு கால் பண்ணி ஆறுதலாக பேசுகிறாரு. அதோட பப்பில் நடந்த விஷயம் காலேஜுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, அதுக்கு இனியா இல்லை காலேஜுக்கு தெரிய வந்துருச்சு, போலீஸ் சொல்லிட்டாங்க, வீட்டில் இருந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லி டிசி வாங்கிட்டு போக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோபி கிட்ட இனியா அழுதுகிட்டு இருக்க. கோபி நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் உனக்காக டேடி நான் இருக்கேன், நானே நாளைக்கு வந்து பிரின்ஸிபல் கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியா ஃபோனை வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பழனிசாமி நடந்த விஷயம் தெரிஞ்சு பாக்கியாவை பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு பழியை உங்கள் மேலே தூக்கி போடாதீங்க அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்ல, பாக்கியா மாமாவும் அத்தையும் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாக்கியாவுக்கு ஒரு மெசேஜ் வர அதை படித்து பார்க்கும்போது இனியா காலேஜில் இருந்து பிரின்சிபலை பார்க்க வர சொல்லி மெசேஜ் வந்திருக்குது. இன்னொரு பக்கத்தில் ஈஸ்வரி அண்ட் ராமமூர்த்தி இனியா காலேஜுக்கு வந்து காத்திருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது கால் வலியையும் பொருட்படுத்தாமல் தனக்காக பாட்டி தாத்தா வந்திருக்கிறத பார்த்து இனியா பயங்கர குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறாங்க. ஈஸ்வரி காலேஜில் நேற்று நடந்தது பற்றி எதனா கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ராமமூர்த்தி அதை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வீட்டில் எல்லாருமே சாப்பிடும்போது ஈஸ்வரி மறுபடியும் குழந்தை விஷயத்தை பற்றி ஆரம்பிக்க, எழில் வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் குழந்தைய நான் பெற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, குழந்தையை பெற்றுக்கிறதுமே வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது தானே அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி திட்டுறாங்க. இப்படியே பேச்சு நீண்டுக்கிட்டே போக அமிர்தா ஃபீல் பண்ண அதை பார்த்து ராமமூர்த்தி ஈஸ்வரியை திட்டி அமைதியாக்கி இருக்கிறாங்க. அடுத்ததா இனியா கிட்ட காலேஜில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க எதுவுமே சொல்லாமல் சமாளிக்கிறாங்க. போலீஸ் எப்படியும் தகவல் கொடுத்துருப்பாங்களே, ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இனியா பொதுவாக காலேஜில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க, யார் பேரையும் குறிப்பிட்டு எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியா சமாளிக்க பாக்கியாவுக்கு இனியா மேலே சந்தேகம் வருது. ஸோ இப்படியா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. ஆக்சுவலாக இனியா வந்துட்டு கோபிக்கு கால் பண்ணி கோபியை வந்துட்டு இந்த மாதிரி பிரின்சிபலை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. பட் இப்போயும் பார்த்தீங்கன்னா இனியா வந்துட்டு மறுபடியும் பாக்கியா கிட்ட வந்துட்டு எல்லா விஷயங்களையுமே மறைச்சிட்டு மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜில் நடந்த விஷயம், பிரின்சிபல் டிசி கொடுக்குறதா சொன்ன விஷயம், இந்த மாதிரி எதையுமே பார்த்தீங்கன்னா இனியா சொல்லலை. கோபி வச்சு அந்த விஷயத்தை சரி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இனியா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.